அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 ஆகஸ்ட் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் உள்ள போத விநாயகர் ஆலயத்தின் அருகில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சீர்குலைக்க சதியா என போலீசார் விசாரித்து வருவதாக பழனியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதும் நாளை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்ற வேளையில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அவர் வாழ்த்து செய்தி வெளியிட்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் நோன்பு திறக்கும் திருவிழா மிக சிறப்பாக தொடங்கி இருப்பதாகவும் பலர் ஆர்வமுடன் உண்ணாவிரதத்தை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்த 27 +2 மாணவர்களுக்கு லேப்டாப்பை தமிழக துணை முதல்வர் வழங்கியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் குடும்பத்தை மேம்படுத்தவும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கும் ராஜதந்திரம் என்ற பெயரில் நாடகமாடும் கருணாநிதியை ஈழத்தில் மண்ணோடு மண்ணாய்க் கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் மன்னிக்கவே மன்னிக்காது என்று அவர் கூறியிருப்பதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கார்கில் போரின் போது சவப்பெட்டி ஊழலில் முன்னாள் ராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு தொடர்பு இல்லை என்றும் அமெரிக்க கம்பெனி மற்றும் 3 இந்திய ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு ஆனந்த் சர்மா அவர்கள் சவுத் ஆப்பிரிக்க அதிபர் திரு ஜேக்கப் உஸ்மாவை சந்தித்து இருநாட்டு வர்த்தக மேம்பாடுகள் குறித்து பேசியதாக சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் 2002ஆம் ஆண்டு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் நரேந்திர மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் வாஜ்பாய் விரும்பினார் என்றும் ஆனால் அதை அத்வானி தடுத்து விட்டார் என்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை ஜஸ்வந்த் சிங் அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கை நேபாள பிரதமர் இன்று சந்தித்து பேசியதாகவும் இந்தியாவால் நேபாளத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நேபாள பிரதமர் கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோதண்ட ராமசாமி சிலையின் கழுத்தில் இருந்த 2 தங்கச்சங்கிலிகளை அக்கோயிலின் மூத்த தீட்சிதர் வெங்கட்ராமன் திருடிவிட்டதாகவும் அதனை திருடி அடகு வைத்து தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்து விட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் திருப்பதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் திருப்பதியில் 300 தங்க காசுகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தவும் கோயிலில் சொத்துக்களை கணக்கெடுக்க வேண்டும் என்று கூறிய போது இந்த திடுக்கிடும் தகவல் வந்துள்ளது. இதை பற்றி நம்முடைய அரசியல் முன்றே கூறியிருக்கிறார்கள். தீட்சிகர்கள் திருட்டு தீட்சிகர்கள் என்றும் இதேபோல் சிதம்பரம் கோயிலிலும் திருட்டு தீட்சிகள் திருட்டு வேலையை காமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நம்முடைய அரசியல் கூறிய கருத்து தற்போது திருப்பதியிலும் உண்மையாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பன்றிக் காய்ச்சலுக்கு மேலும் ஒருவர் பலியாகி இருப்பதாகவும் இந்தியாவில் இதனையும் சேர்த்து இதுவரை 50 பேர் பலியாகி இருப்பதாகவும் கோவையில் உள்ள ஒரு பள்ளியின் மாணவனுக்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பதாகவும் அந்த மாணவன் தங்கியிருந்த ஹாஸ்டலில் உள்ள அனைத்து மாணவருக்கும் பரிசோதனை நடந்து கொண்டிருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
கர்நாடக மாநிலத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோருக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா செய்தி வெளியிட்டிருப்பதாகவும், இதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்காக செலவிடப்படும் தொகையை அரசு ஏற்கும் என்று கூறியிருப்பதாக பெங்களூரில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கனடா நாட்டு தலைநகர் டொரண்டோவில் தமிழ் ஈழ விடுதலை சுதந்திர போராட்ட தியாகிகள் எங்களை வாழவிடு என்ற ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாகவும், தமிழ் ஈழ நாட்டில் எங்களை சுதந்திரமாக வாழவிட வேண்டும் என்று கருதி அவர்கள் கனடா நாட்டில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதாக டொரண்டோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியா உட்பட 30 நாடுகளின் ராணுவ தளபதிகள் ஆசிய மாநாடு 24ஆம் தேதி ஜப்பான் நடைபெற இருக்கிறது என்றும், இதில் பேரிடர் நிவாரண பணி பற்றி ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், இந்தியா சார்பாக ராணுவ தளபதி திரு ஜெனரல் தீபக் கபூர் கலந்து கொள்வார் என்று டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்கானிஸ்தானில் தேர்தல் நடைபெற்றிருப்பது அமைதி வழிக்கு அது வழிவகுக்கும் என்று கூறியிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் தேர்தல் முடிவடைந்த நிலையில் அங்கு வாக்களித்த மக்களின் இருவருடைய விரலை தாலிபான்கள் துண்டித்து விட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இயங்கி வரும் தாலிபான் தீவிரவாத அமைப்புக்கு புதிய தலைவராக ஹகிமுல்லா முகத் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், பழைய தலைவர் மசூத் கொல்லப்படவில்லை என்றும், அவர் உடல்நிலை சரியில்லாததால் அவருக்கு பதிலாக இவரை நியமித்திருப்பதாகவும் அந்த தாலிபான் அமைப்பின் தளபதி மௌலிக் செய்தி வெளியிட்டிருப்பதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 22 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4 மணிக்கு எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சுத்தமாக மேகமூட்டங்களே காணப்படவில்லை. இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.